ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தமிழகத்தில் அடுத்த மாதம் 23ஆம் தேதி சட்டசபை தேர்தல் நடக்க உள்ளது. திமுக தலைமையிலான கூட்டணி மற்றும் அதிமுக தலைமையிலான கூட்டணிகள் இறுதி செய்யப்பட்டு தொகுதிகளின் எண்ணிக்கையும் கிட்டத்தட்ட நிறைவடைந்து விட்டன. இரு கூட்டணிகளிலும் யாருக்கு எந்த தொகுதி என்ற பேச்சுவார்த்தையும் முடிவடையும் தருவாயில் உள்ளது. திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளுக்கு இழுத்து பிடித்து சீட்களை வழங்கிய திமுக தலைமை கமலின் மக்கள் நீதி மையத்திற்கு 2 சீட் தர சம்மதித்தது. ஆனால் அந்த இரண்டிலும் திமுக சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டும் என வற்புறுத்தியது. இதனால் விரக்தியடைந்த கமல் தேர்தலில் மக்கள் நீதி மையம் போட்டியிடாது, ஆனால் திமுக கூட்டணிக்கு ஆதரவாக பணியாற்றும் என கூறினார். இதை கமலின் பெருந்தன்மை என திமுக தலைவர் ஸ்டாலின் பாராட்டினார். இந்நிலையில் விசிக தலைவர் திருமாவளவன் கமலின் மக்கள் நீதி மையத்தை சட்டசபை தேர்தலில் டார்ச்லைட் சின்னத்தில் போட்டியிட அனுமதிக்க வேண்டும் என வலியுறுத்தி அறிக்கை வெளியிட்டுள்ளார். திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு நிறைவடையும் தருவாயில் உள்ளது. கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கமலின் மக்கள் நீதி மையம் தேர்தலில் போட்டியிடாமல் கூட்டணியை ஆதரிக்கும் நிலை ஏற்புடையதாக இல்லை. மக்களின் நன்மதிப்பை பெற்ற திரைக்கலைஞர் மட்டுமின்றி 4% ஓட்டு வங்கியை உடைய தலைவர் கமல். அவர் நம்மோடு மனமு வந்து களத்தில் நிற்பதுதான் கூட்டணிக்கு நலம். தொகுதி பங்கீட்டின் போது ஏற்பட்ட நெருடலை கமலின் இந்த முடிவுக்கு காரணமாக அமைந்தது. இது நாகரிகமான முடிவு என பெருமிதப்பட்டாலும் நம் கூட்டணியின் நன்மதிப்புக்கு ஊறு விளைவிக்கும். கூட்டணிக்கு தலைமை வகிக்கும் திமுக தங்கள் கட்சி சின்னத்திலேயே கூட்டணி கட்சி வேட்பாளர்களை போட்டியிட சொல்வதில் நியாயமில்லை. இது அக்கட்சியின் சுதந்திர அரசியலை முடக்கிவிடும். எனவே தொகுதி எண்ணிக்கை எதுவானாலும் அவர்களுக்கென ஒதுக்கப்பட்டுள்ள டார்ச்லைட் சின்னத்தில் அவர்களை போட்டியிட அனுமதித்து கூட்டணியின் நன்மதிப்பை உயர்த்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். கமலுக்கு ஆதரவாக அறிக்கை விடும் வகையில் கூட்டணி கட்சிகளை உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வற்புறுத்தக்கூடாது என்ற தன் கருத்தை அப்பட்டமாக வெளிப்படுத்திய திருமாவளவனின் செயல் திமுக தலைமைக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது.